ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் அதில் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதில் பூண்டு சேர்த்துக்கிறேன். 20 பல் பூண்டு தோலோடு தட்டி சேர்த்துருக்கேன். பூண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலையும் பூண்டும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க எல்லாத்தையும். இதெல்லாம் வறுக்கிறப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே இது நல்லா வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பூண்டு நல்லா வறுபட்டால் தான் வாசனையாக இருக்கும் பொரி சாப்பிட்றப்ப. இப்போ எல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பொரி சேர்த்துக்கிறேன். 1 கப் பொரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து பொரி தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரமாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொரி சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பொரி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கவரில் எடுத்து கட்டிக்கோங்க. சூடோட கவரில் கட்டிடாதீங்க. இப்போ பொரி ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுங்கள். மழைக்கு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரியும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.